வணக்கம். சாய்பாபாவின் அருளில் மன அமைதிக்கான ஒரு பயணம். சில வினாடிகள் ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் எங்கோ ஓடிக்கொண்டிருந்தாலும் அதை மெதுவாக இங்கே கொண்டு வாருங்கள். இப்போது நீங்கள் கேட்கப் போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்ளத்தை மென்மையாக தொடும் ஒரு ஒளியாக இருக்கும். சாய்பாபா கூறிய வாழ்க்கையை மாற்றும் முதல் படி என்னவென்றால் நம்பிக்கை. நம் வாழ்க்கையில் எத்தனை கதவுகள் மூடப்பட்டாலும் ஒரு கதவு நமக்காக திறந்து கொண்டு காத்திருக்கிறது. இப்போது உங்கள் கண்களை மூடி உங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். அதை பயமாக பார்க்க வேண்டாம். அதை பாபா வைத்திருக்கும் ஒரு பாடமாக பாருங்கள். நம்பிக்கை வைத்தால் நான் உன் பக்கமே நிற்பேன் என்று கூறுகிறார் பாபா. நீங்கள் தனியாக இல்லை. உங்களை தாங்கி நிற்கும் கைகள் இந்த கணத்திலும் உங்களை சுற்றி இருக்கிறது. பாபா சொல்லிய இரண்டாவது தெய்வீக மந்திரம் பொறுமை. விதைகள் மண்ணில் புதைக்கப்பட்டால் அந்த இருளில் சில காலம் அமைதியாக இருந்த பிறகே அவை முளைக்கும். அதேபோல் உங்கள் முயற்சிகளும் உடனடியாக விளைவுகளை காட்டாமல் இருக்கலாம். ஆனால் அவை வேலை செய்யவில்லை என்று அர்த்தமில்லை. ஒவ்வொரு நல்ல செயலின் பின்னாலும் தெய்வீக கண்காணிப்பு உள்ளது. அவசரப்படாதே. நான் உனக்கு சரியான நேரத்தில் தேவையான அனைத்தையும் தருவேன். பாபா கூறிய மூன்றாம் படி அன்பு மற்றும் கருணை. இப்போது நீங்கள் நிம்மதியாக அன்பை பற்றி மட்டும் யோசியுங்கள். அன்பு செய். யாரையும் புண்படுத்தாதே. உங்கள் இதயத்தில் இருக்கும் நல்ல எண்ணம்தான் உங்களை தெய்வீகத்துக்கு மிக அருகில் கொண்டு செல்லும் சக்தி. நீங்கள் ஒருவரை குறை கூறாமல் அவரை புரிந்து கொண்டால், ஒருவரை காயப்படுத்தாமல் அவரை மன்னித்தால், ஒருவருக்கு உதவி செய்ய சிறு முயற்சி எடுத்தால் அந்த நொடி நீங்கள் பாபாவின் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். நான்காம் படி ஒப்படைப்பு. பாபா எப்பொழுதும் கூறுவது உன் துன்பங்களை என் பாதங்களில் வை என்பதுதான். இப்போது நீங்கள் உள்ளுக்குள் வைத்திருக்கும் ஒரே ஒரு கவலையை மனதிலிருந்து எடுத்து அதை மெதுவாக பாபாவின் அருள்மயமான காலடிகளில் வைப்பதாக கற்பனை செய்யுங்கள். அந்த நொடியே சுமை காணாமல் போகும். அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்கள். ஐந்தாம் படி நன்றி உணர்வு. நம் மனதை தூய்மையாக்கும் மிக வலிமையான சக்தி. உங்கள் வாழ்க்கையில் இன்று நடந்த சிறிய ஒரு நல்ல விஷயத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதற்காக பாபாவிடம் நன்றி கூறுங்கள். நல்ல விஷயம் நடக்கவில்லை என்று நினைக்காதீர்கள். இன்று கிடைத்த உணவிற்கு நன்றி கூறுங்கள். அல்லது இன்று இந்த காணொளியில் சாய்பாபா கொடுத்த நம்பிக்கைக்கு நன்றி கூறுங்கள். இறுதியாக பாபா உன்னிடம் கூறுவது, நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருந்தால் நான் உன்னுடன் இருப்பேன். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னை பாபா ஆசிர்வதிக்கட்டும். உன் பாதையில் இருக்கும் இடர்கள் நீங்கட்டும். உன் மனதில் அமைதி நிலைத்திருக்கட்டும். உன் வீட்டில் சந்தோஷம் மலரட்டும். ஓம் சாய்ராம்.